எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொன்ன அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது நான் அதை வரவேற்றிருக்கிறேன். அவருடைய இலக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும்போது தான் அவரை பற்றி ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே தெரிவிக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை நோக்கித்தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார். யார் விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் அதை பற்றி கவலை இல்லை. எங்களுடைய நிலைப்பாடை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். மீண்டும் நாங்களே நேரடியாக அனைத்து மாவட்டங்களும் சென்று அங்கு தொண்டர்களின் கருத்தையை கேட்டிருக்கிறோம். இவைகள்லாம் கேட்டு ஒரு நல்ல முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம். ஒருவேளை ஏற்றுக்கொண்ட எங்கள் யோகத்துக்கு நான் எப்படி பதில் ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவான சொல்லிடுறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற கேள்வி, உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்க வந்திருந்தார்கள், ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி கேட்க நீங்க பேசிக்கிறீங்க. அது நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்களே சொல்லுங்க, ஏற்றால் நல்லதா ஏற்கவில்லை என்றால் நல்லதா? நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எங்க தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் உங்களிடம் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று. அதுக்குள்ளே அவசரப்பட்ட என்டிஏ கூட்டணியில் நான் இன்று வரை இருக்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக தலைமை என்டிஏ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர் பட்டியல் தலைமை கழகத்தில் நட்டாஜி அறிவித்தார். அந்த பட்டியலில் என் பெயரும் இருந்ததில்லை. புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போது தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார்? மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார். சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருகின்ற ஒரு உரிமையை, வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டனுக்கு கொடுத்தார். ஏனென்றால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள். அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் மிக உச்சாணி கொம்புகள் கொண்டு நிறுத்தி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கினாலும் ஒன்று நிலையும் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது என்பதையும் ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று எங்களோட நினைப்பாங்க. நான் மட்டும் கைதட்டல, எல்லாரும் சேர்ந்து கைதட்டாங்க. தட்டுங்க, கையை தட்டுங்க. என்னை பொறுத்தவரை மறைமுகமா எந்த பேச்சுவார்த்தை யாருமே கிடையாது. யார் ஆட்சியில் அது நடைபெற்றாலும் மிகவும் தண்டிக்கக்கூடியதான் தண்டனை பெற்றிருக்கிறது உச்சநீதிமன்றம். அதாவது இதே எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஏந்திரிச்சு வந்தாருன்னா, திருப்பி கூட்டணியில சேர்ந்தாருன்னா நாளைக்கு ஏன் மாறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்? எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஓபிஎஸ் அதிமுக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது? மாற்று கருத்து நிச்சயமாக வரும். வரவில்லை என்றால் எங்களை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது. இது பொதுமக்கள் கட்சிக்காரர்களுடைய எண்ணம். அதான் தம்பி, அதான் அண்ணன் சொன்னார்னா, போன சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பாரதிய ஜனதாவோட இருந்தாரு. நாடாளுமன்றத்தில் அவரே கூட்டணி இல்லைன்ட்டு வெளியில வந்தாரு. இப்ப கூட்டணிக்கு ஒத்து வந்திருக்கிறாரு. நாளை மாறும். இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறலாம். நிறைவேறவில்லை என்றால் அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்கள் விருப்பத்தை கேட்டு அண்ணன் முடிவெடுப்பார். இன்னைக்கு நடத்தப்பட்ட கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஆய்வு கூட்டம், இனிமேல் நடத்த போகின்ற அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நடத்த போகின்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய கூட்டம், இவையெல்லாம் அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய கழக சட்ட விதி, புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதி, 50 ஆண்டு காலம் அதை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கடைபிடித்து வந்த சட்ட விதி. எந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவரே வரையறுத்து எழுதியிருந்த அந்த சட்ட விதி பங்கம் ஏற்பட்டு, அதற்காகத்தான் அதனுடைய ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த பதவிக்கு போட்டியில்லாம சூழ்நிலை இருந்தது. இப்ப என்ன, பொதுச் செயலாளர் போட்டியிடுறதுக்கு 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 5 வருஷம் தலைமை கழகத்தோட நிர்வாகிகளா இருக்கணும். அப்படின்னா யார் போட்டியிட முடியும்?
இவங்களையும் போட்டி வருவாங்க. சாதாரண தொண்டரோட இந்த அப்ப தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டரோட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் சூழலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம். அதெல்லாம் காற்றுல பறக்க வச்சாச்சு. அதுக்காக நாங்கள் உச்ச நீதிமன்றம் சென்று போராடி கொண்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் இப்பொழுது வழிகாட்டுதல் ஒன்று செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள், கட்டளையிட்டிருக்கிறார்கள். அனைத்து வழக்குகளும் இந்த தாவா உட்பட 6 வழக்குகள் உச்ச நீதிமன்றம் போய் மறுபடியும் கீழே வந்து கீழே இருந்து மறுபடியும் போய் அங்கிருந்து மறுபடியும் திரும்ப வந்து கீழே இருந்து போய் உச்ச நீதிமன்றத்துல இந்த 6 வழக்குகளும் சென்னை உயர் நீதிமன்ற சிவில் சூட்டில் விசாரிக்க வேண்டும். சிவில் சூட்டில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அதுதான் ஃபைனல் பைண்டிங். இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அது ஃபைனல் பைண்டிங் ஆகாது என்று சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுக்கு ஒரு வழிகாட்டுதல் நடந்தது. சிவில் சூட்டில் போய் வழக்கு நடந்து விட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். 2010 தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சு நாங்கள் இணையும் போது நான் தான் ஒருங்கிணைப்பாளர். நான் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இரட்டை இலை சின்னத்திற்கு கையெழுத்திட்டு தான் இன்று இருக்கிற எம்எல்ஏ ஆயிருக்காங்க. நான் ஒருங்கிணைப்பாளர், அவர் ஏத்துக்கிட்டாருல, அவர் முதலமைச்சர், நான் ஏத்துக்கிட்டேன்ல. ஆக கட்சி இணைகின்ற பொழுது சில பொதுவான கருத்துக்கள் உருவாகும். அது இப்ப எப்படி சொல்ல முடியும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ, வளர்த்தார்களோ, 50 ஆண்டு காலம் இந்த இருவரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நிலையிலிருந்து வளர்த்தார்களோ, 50 ஆண்டுகள சரித்திரத்தில் உருவான இந்த இயக்கம் 35 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கிறது. எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்றை இந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வரலாறு தொடர்ந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்திற்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற சக்தியெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சந்தித்தவர்களே அதனுடைய மர்மத்தையும் சொல்லாமல் இருக்கிறார்கள். நான் அதை சொல்லலாமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தர்மமா? அரசியல் தர்மம் அது? 6 பேர் தலைவர்கள் போய் சந்திச்சதுல அவர் சுத்த போய் சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாலேயே வந்து அந்த 6 தலைவரும் என்கிட்ட பேசுறாங்க. நாங்க தானே போய் நேரடியாக பார்த்தோம். இல்லை எப்படி நம்ம சொல்லி மாத்திக்கிட்டோம். உடநாடு நடைபெற்ற கொள்ளை வழக்குகளை துரிதப்படுத்தி விரைவுபடுத்தி குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள் தான். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை குழு தான் நடத்தியது, வேறு யாருமே நடத்தல. இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை உருவாக்கியவர்கள், தீர்ப்பளித்தவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டோம். இதெல்லாம் நீங்க என்னை மாட்டி நினைக்கிறீங்க. அப்படிலாம் என்னை பொறுத்தவரை எந்த காலத்தில் நடந்தது. தொண்டர்கள் மட்டும் இல்ல, பொதுமக்களே அதான் விரும்புறாங்க. அதை சொல்லுங்க நீங்களாம். நல்லா எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னேன். டெய்லி மதிப்பீடு போட்டுக்கிட்டே இருக்கேன். அறிக்கை வகையில டெய்லி 1, 2, 3 வந்துகிட்டே இருக்குது. யார் போடுறீங்க? யாருமே போட மாட்டேங்கிறீங்க. இல்ல, அரசு நிர்வாகத்தில் திமுக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது அனைத்து நிலைகளிலும். டெய்லி இப்போ எல்லா சப்ஜெக்ட் போட்டுட்டே இருக்கேன். நேற்று கூட ஒரு சப்ஜெக்ட் போட்டேன், அதுவும் இல்லை. ஆனா அது 2ஆம் கிளாஸ் ஒரு பத்திரிகையிலே வருது.